மேகத்தை துரத்தினவன். 1. அன்பழகன். அவன் பெயர் அன்பழகன். நண்பர்களுக்கு கன். வீட்டில் அன்பு. வயது 18. அதிக படிப்பு கிடையாது. வேலை கிடையாது. நிறைய பணத்திற்கு ஒரு ஏற்பாடு செய்வதாக மாணிக்கம் சொல்லி இருக்கிறான். அது பற்றி அப்புறம். இப்பொழுது அறிமுகம். அன்பழகனின் துடிப்பை இதை படிக்கிற நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் செய்த காரியத்தின் காரணம் புரியும் உங்களுக்கு. சிந்தின இரத்தத்தின் சுத்தம் புரியும் உங்களுக்கு. அன்பழகன் சொன்னபடி கேட்பதற்காகவே பிறந்தவன். இந்த மாதிரி ஊர்புறா தெருப்புறா நற்செய்கைகளை வாரி வழங்கி கொண்டு செல்லும் பிரகதிகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். வலுக்கட்டி கொண்டு பிறருக்கு ஒத்தாசை செய்வார்கள். அன்பழகன் ரேஷன் வாங்கி விடுவான். லைசன்ஸுகளை புதுப்பித்துக் கொண்டு வருவான். ரயிலடிக்கு போய் கால் கடுக்க டிக்கெட் வாங்கி கொண்டு வருவான். சினிமா காட்சிகளுக்கு ரிசர்வேஷன் செய்து தருவான். கிரஷின் வண்டியின் பின்னால் ஓடுவான். அந்த தெருவிலேயே அன்பு என்று சொன்னால், அவனா தங்கமான பையன் சார் என்பார்கள். அப்படிப்பட்டவனா இப்படி செய்தான்? நம்பவே முடியவில்லை. அன்பழகனுக்கு அம்மா அப்பா 2 பேர் சின்ன வயதிலேயே செத்து போய் விட்டார்கள். எப்படி செத்து போனார்கள் என்று சொன்னால் இந்த பக்கம் பூராக கண்ணீராகிவிடும். கண்ணீர் வேண்டாம், அவன் அனாதை இல்லை. அந்த அளவுக்கு கடவுள் அவனை வெயிட் எ மினிட். கடவுள் பற்றி அவனுக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு. அதை பற்றி சாவகாசமாக பேசலாம். அவன் இருப்பது சித்தப்பா வீட்டில். அப்பா இல்லை என்றால் சித்தப்பா தானே எடுத்து வளர்க்க வேண்டும் என்று நியாயம் பேசலாம். இந்த சித்தப்பா ஒன்று விட்டு தூரத்தவர். இரத்த சம்பந்தம் அதிகம் இல்லாதவர். ஏறக்குறைய சித்தப்பா வீட்டில் இவன் ஒரு வேலைக்காரன் தான். அவன் இல்லை என்றால் வீடு கலையபரமாகிவிடும். சித்தப்பா சித்தி 2 பேருமே வேலைக்கு செல்கிறார்கள். சித்தப்பாவிற்கு பேங்கில் வேலை, சித்திக்கு சர்க்கார் ஆபீஸில். வீட்டில் சின்ன குழந்தை. அன்பழகன் வீட்டில் இருப்பது அவர்கள் 2 பேருக்குமே ஒரு பெரிய சௌகரியம். அதுவும் சித்திக்கு. அதிகாலை எழுந்து காய்கறி வாங்கி வந்து அதை அலம்பி ஆய்ந்து நறுக்கி கொடுத்து விடுவான். வெந்நீர் அடுப்பு பற்ற வைத்து விடுவான். சித்தி சட்டென்று எழுந்து குக்கரை வைத்து விடுவாள். காஃபி அவன்தான். சமையல் மட்டும் சித்தி செய்வாள். சுற்றுப்பட்ட வேலைகள் அத்தனையும் அவன்தான். அன்பு, ஓடிப்போய் ஒரு நெருப்பு பெட்டி 100 கிராம் கடுகு வாங்கிட்டு வந்துரு. சரியாக 9 மணிக்கு சமையல் அறை பூராக எருமை மாடு கன்று போட்டு இடம் போல பண்ணிவிட்டு சித்தி புறப்பட்டு விடுவாள். சமையல் பாதிதான் முடிந்திருக்கும். அவள் 1-2 ஸ்லைஸ் ரொட்டியின் முதுகில் ஜாம் தடவி சாப்பிட்டு விட்டு போய்விடுவாள். மத்தியானம் சாப்பாடு கொண்டு வரத்தான் அன்பு இருக்கிறானே. அப்புறம்தான் சித்தப்பா வருவார். நிதானமாக பேப்பர் படித்து விட்டு ஒழுங்காக குளித்து விட்டு அபிராமி அந்தாது சொல்லிவிட்டு பளீர் என்று திருநீர் அணிந்து பேங்குக்கு கிளம்புவார். சற்று லேட்டாகத்தான் போவார். எப்பொழுதும் சிரிப்பார். எல்லோரையும் சுலபமாக புகழ்வார். மேல அதிகாரிக்கு விழுந்து விழுந்து செய்வார். அப்படி செய்து ப்ரமோஷன் வாங்கிவிட்டார். இப்பொழுது அந்த பேங்கின் பிரான்ச் மேனேஜர். சின்ன பேங்க், ஷெட்யூல் வகையில் சேராத பேங்க். கடன் சுலபமாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்குகள் எடுத்துக்கொண்டு வருஷ முடிவுக்குள் டிபாசிட் தொகையை இத்தனை கோடிக்கு அதிகரித்து விட வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக அந்த பேங்கின் பல கிளைகளில் மகாலட்சுமி நிதி, சரஸ்வதி நிதி, பார்வதி நிதி என்றெல்லாம் பெயர் வைத்து விளம்பரங்கள் தடபுடல் செய்வார். சித்தப்பா ஆபீஸ் போனதும் சின்ன பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும். அது தூங்கி எழுந்ததும் அம்மாவை நினைத்து கொண்டு ஒரு வாட்டம் அழும். ஓய்ந்த பின் அதை குளிப்பாட்டி பவுடர் அடித்து கர்ச்சீஃப் குத்தி தொங்க விட்டு அத்தனை கஷ்டப்பட்டு என்ன பாடம் பாப்பா, பிளாக் ஷிப், இங்கிலீஷ் இல்லாமல் தமிழும் இல்லாமல் ஒரு 2 கட்டான் பாடம். சின்ன குழந்தையை வீட்டில் வைத்து கொண்டு பாட்டை திறப்பது பண்ணாலே, இந்த வீட்டை திறப்பது பெண்ணாலே என்று தமிழ் பாட்டாக சொல்லிக் கொடுக்கலாம். அந்த சின்ன பெண்ணை தமிழ் பாட்டு பாடுமா என்று கேட்டால் காதல் வந்துருச்சு என்று ஆரம்பிக்கும். 10 மணிக்கு எல்லோரும் புறப்பட்டு போனதுதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி. துணியெல்லாம் துவைத்து போட்டு விடுவான். தினசரி சித்தி, அன்பு, நீ ஏன்பா துணியெல்லாம் துவைக்கிற? எங்க துணியெல்லாம் வச்சிரு, நீ எத்தனை முறை சொல்றது? தினம் அவன்தான் துவைப்பான். பச்சை தண்ணீரில் பாடிக்கொண்டே குளிப்பான், சாப்பிடுவான், பாத்திரங்களை எல்லாம் தேய்த்து ஒழுங்காக கவிழ்ப்பான். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ என்றால் வீட்டை விட்டு இன்னும் வெளியில் போய்விட முடியாது. கொஞ்சம் இஷ்டப்படி படிக்க, பாட, எழுத கொஞ்ச நேரம். மதியானம் 12 மணிக்கு சித்தி சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்வான். 1:30 மணிக்கு பேபியை அழைத்து கொண்டு வருவான். அதற்கு பால் சுட வைத்து கொடுத்துவிட்டு தூங்க வைத்துவிட்டு சித்தி திரும்ப வரும் வரைக்கும் வீட்டில் காத்திருப்பான். அதற்கப்புறம் 2 மணி நேரம் வெளியே போய் வருவான். தெருமுனையில் அவன் சிநேகிதர்களை சந்திப்பான். ஒரு குறிப்பிட்ட கடையில் வந்து சேர்வார்கள். சிகரெட் குடிப்பார்கள். போகிற வருவர்களை பற்றி, அரசியல் பற்றி, சினிமாக்கள் பற்றி, கிரிக்கெட் பற்றி எல்லாம் பேசுவார்கள். அவன் நண்பர்கள் எல்லோரும் வேலையில் இருக்கிறவர்கள், வேலை கிடைக்கப் போகிறவர்கள்.
அன்பழகன் ஒருவன்தான் வேலை இல்லாத ஆசாமி. இதற்காக அவர்கள் அவனை இழிவாக பேச மாட்டார்கள். ஆனால் சில வேளையில் அவனுக்கே ஒரு மாதிரி தன்னிறக்கம் ஏற்படும். அவர்கள் பர்சை எடுத்து அதில் துருத்தி கொண்டிருக்கும் 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் நோட்டுகளை பார்க்கையில் தானும் ஒரு நாள் பர்சை வைத்து கொண்டு விரல்களால் செலவை நோட்டை உருவி சில்லறையாக இருக்கிறதா என்று கேட்க மாட்டோமா என்று ஏக்கமாக இருக்கும். காசில்லாத குறைதான் அவனுக்கு அப்படி செய்ய தோன்றியதா? சித்தப்பா சித்தி 2 பேரும் சம்பாதிக்கிறார்கள். அவன் கண்ணில் ஒரு காசு காட்ட மாட்டார்கள். சித்தி சித்தப்பா 2 பேருக்கும் எதற்கெடுத்தாலும் கணக்கு. சித்தி 1 ரூபாய் கொடுங்க. எதுக்கு அன்பு? சைக்கிளுக்கு காத்தடிக்கணும், பத்திரிக்கை வாங்கணும். காத்தடிக்க 15 பைசா, பத்திரிக்கை 50 பைசா, கூட்டினா 75 பைசா. இந்தா சித்தி 1 ரூபாய் தான் கொடுங்களேன். பாக்கி என்ன சிகரெட்டா? அன்பழகன் அசடு வழிவான். சொல்லிவிட்டு வாங்கிக்க. ஒரு நாளைக்கு எத்தனை பிடிக்கிற? 2. போய் ஒரு பாக்கெட். என்ன பிராண்டு? பில்ஸ் பிளாக். ஒரு சிகரெட் எவ்வளவு பைசா? எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு? சிகரெட் எவ்வளவு? பஸ் டிக்கெட் எவ்வளவு? புதினா கீரை எவ்வளவு? சித்தி குத்தி குத்தி கேட்க அன்பு புதுசாக பொய் சொல்ல உத்திகளை கண்டுபிடித்தான். பொய் மட்டும் சொல்லாத அன்பு, பொய் உதவாது. என் வாழ்க்கையில பொய்யே சொன்னதில்ல. இதுல நானும் உங்க சித்தப்பாவும் கொடுத்து வச்சவங்க. அவருக்கு இன்னைக்கு பேங்க்ல பெரிய உத்தியோகம்னா, நல்ல பேருனா அது பொய் சொல்லாததுனால. என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க உங்க மகனுக்கு. சித்தி விட்ட இடத்திலிருந்து சித்தப்பா தொடர்வார். 15 நிமிஷத்திற்கு உபதேச மாலை. தலை சுற்றும் அவனுக்கு. தன் அறைக்கு சென்று பாரதியின் கவிதைகளை எடுத்து படிப்பான். எப்பொழுதும் அவன் படிக்கும் புத்தகம். ஆவியின் உள்ளும் அறிவின் இடையிலும் அன்பை வளர்த்திடுவோம். விண்ணின் ஆசை வளர்த்திடுவோம், ஆவல் வளர்த்திடுவோம். அவன் ஆசைகள் என்ன, ஆவல்கள் எவை? அன்பழகனுக்கு தெரியாது. சித்தியின் கண்கள் அவனை துளைத்தெடுத்து விடும். அவளுக்கு கொஞ்சம் பூனை கண்ணாடி கண்கள், நல்ல ஆரோக்கியமான பற்கள், சிவப்பாக இருப்பாள். பெரிய உடம்பு, அகலமான கைகள். அவனை சில வேளையில் அன்பு நீ குழந்தை என்று அணைத்து கொள்ளும் பொழுது பயமாகவே இருக்கும். எலும்பு புரிந்து போய்விடுமோ என்று. பயம் இல்லை, வேறு பயம். தினசரி அவன் குடிக்கிற ஒரு பாக்கெட் சிகரெட்டுக்கு உண்டான பணத்தை சம்பாதிக்க அவன் பாடும் அவஸ்தை. 500 கிராம் கடுகு என்றாலும் 400 தான் வாங்கி விடுவான். மாசாந்திர சாமான் வாங்கும் பொழுது அங்கங்கே அட்ஜஸ்ட்மெண்ட். பேப்பர் விற்கதில், சைக்கிளுக்கு காத்தடிப்பதில். அவன் வீட்டில் செய்கிற வேலைக்கு மாதம் 150 ரூபாய் சம்பளம் தரலாம். கேட்பதற்கு அவனுக்கு பயம். அவர்கள் கூப்பிடும் குரலுக்கு ஓடுகிற சேவன்கன் தானே அவன். கற்ற வித்தை ஏதும் இல்லை. காட்டு மனிதன். வித்தை கற்க ஆசை இல்லை என்றில்லை, படிக்கவில்லை. SSLCயில் தடுமாறினான். தமிழில் தான் 60, கணக்கில் தவறினான். அப்புறம் அவனை சித்தையாக படிக்க வைப்பதில் சித்தப்பா சித்திக்கு பிரமையோ இஷ்டமோ ஆர்வமோ இல்லை. படித்து பாஸ் செய்து விட்டு அவன் வேலைக்கு சென்று விட்டால் வீட்டில் யார் இருப்பது? வீடு பெருக்கி விளக்கேற்றி வைக்க யார்? துணிமணிகள் துவைத்திட யார்? சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டு இசைப்பது யார்? தனியாக இருக்கும் பொழுது நினைத்து பார்த்தால் அவனுக்கு அழுகை வரும். காசு என்றால் இப்படி ஆளாய் பறந்தவனுக்கு அத்தனை காசுக்கு வழிகாட்டின ஆசாமி மாணிக்கம். எத்தனை லட்சம்? 10. 2. மாணிக்கம். மாணிக்கத்தை அவன் சந்தித்தது தற்செயலான காரியம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சைக்கிளை எடுத்துக்கொண்டு எப்போதும் போல லஸ் போயிருந்தான். புதுப்படம் ரிலீஸ் என்று ரொம்ப பேர் வரவில்லை. ராஜசேகரன் மட்டும்தான் இருந்தான். அவன் கூட புதுசா ஒருத்தன் நின்று கொண்டிருந்தான். நல்ல உயரமாக இருந்தான். கண் பார்வை தீட்சண்யம். பட்டையாக கை கடிகாரம் கட்டியிருந்தான். ஸ்டெப் கட் வெட்டி உயரக சட்டை போட்டிருந்தான். அவனிடம் சிங்கப்பூர் வாசனை அடித்தது. நீளமாக சிகரெட் குடித்து கொண்டு பிள்ளையார் கோவில் பக்கம் வருகிற பிராமண பெண்களை சைட் அடித்துக் கொண்டிருந்தான். அன்பழகன் ஓரமாக சைக்கிளை நிறுத்திவிட்டு ஸ்டாண்ட் போட்டுவிட்டு, வணக்கம் ராஜசேகரன் அண்ணன் என்றார். வாயா கண்ணு. முதல் தடவையாக மாணிக்கம் அன்பழகனை பார்த்தான். ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை பல்லால் கடித்து கொண்டு, இது யாரு என்று நெற்றி புருவத்திலேயே ராஜசேகரனை கேட்டான். லைட்டரில் சிகரெட்டை பற்ற வைத்து அதன் ஜோதி அனாவசியமாய் நின்று நடுங்கிக் கொண்டிருக்க அன்பழகனை உருவி விடுகிற மாதிரி பார்த்தான். சிரித்தான். இதுதாங்க நான் சொல்லல அன்பழகன். ஓஹோ, நீதானா? நீதானா? அன்பழகனுக்கு புரியவில்லை. இந்தா என்று அவனுக்கு சிகரெட் ஒன்று எடுத்து கொடுத்தான். வெளிநாட்டு சிகரெட். அதை அவன் உதட்டில் பொருத்தி கொள்ள மாணிக்கம் அதை பற்ற வைத்தான். உன்னை நான் பேங்க்ல பாத்திருக்கேன். குரல் கூட வசீகரமாக இருந்தது. பேங்க்ல வேலை செய்றியா? இல்லைங்க, எங்க சித்தப்பாவுக்கு சில நாள் சாப்பாடு கொண்டுட்டு வருவேன். அப்பா பாத்திருப்பீங்க. உங்க சித்தப்பா பேங்க்ல வேலை செய்யறாரா? ஆமாங்க. என்னவா? பிரான்ச் மேனேஜர். எந்த பிரான்ச்? ஆழ்வார்பேட்டை. எல்டாம்ஸ் ரோடு கடந்து போயிஸ் ரோட்ல இருக்குதே. இப்ப அங்க இல்லைங்க, அடையாருக்கு மாத்திட்டாருங்க. என்ன பிரான்ச்?
எலக்ட்ரானிக்ஸ் கேம்பஸ்க்கு பக்கத்துல புதுசா பிரான்ச், புதுசா அவருக்கு பதவி உயர்வுங்க. அன்பழகன் வெளியே சித்தப்பாவை விட்டு கொடுக்க மாட்டான். ஏதாவது பெருமைப்படுத்துவதற்கு என்று அவனுக்கு இருந்தால் சித்தப்பா மேனேஜராக இருப்பது ஒன்றுதானே. அன்பழகன் அந்த புதிய சிகரெட்டை இழுக்க அதன் சன்னமான புகை உள்ளே இறங்க நல்ல கவிதை படிப்பது போல இருந்தது அது. மாணிக்கம் பெரிய பிசினஸ் மேன் என்றான் ராஜு. அப்படியா? எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பீங்களா? என்ன படிப்பு? SSLC பாஸா? இல்லைங்க. நம்ம கூட வா, உனக்கு வேலை தரேன். சரிங்க, எப்ப வர? இப்ப வரியா? எங்கெங்க? நம்ம ரூமுக்கு. அன்பழகன் ராஜசேகரனை பார்க்க அவன் போயிட்டு வா கண்ணு என்றான். சைக்கிளை நான் பாத்துக்கிறேன். மாணிக்கம் ஒண்ணு சொன்னா உடனே செஞ்சிருவாரு கண்ணு. மாணிக்கம் சிரித்து, கண்ணு நல்ல பேரு. சரி, இப்ப என் கூட வரியா என்று மாணிக்கம் கேட்டான். இப்ப என்னங்க மணி? 6. 7:30 சித்திரப்பா வந்துருவாரு. அதுக்குள்ள கொண்டு விட்டு விடுறேன் வா. பயந்து சாவாத. பக்கத்துல ஜிலு ஜிலு என்று ஒரு புல்லட் வண்டி. அதன் வயிற்றில் ஸ்டிக்கர்கள் ஒட்டியிருந்தன. கைப்பிடிகள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தன. ஒரு உதையில் திடுதிடுவென்று இன்ஜின் பற்றி இடித்தது. அதன் பின் சீட்டில் தயக்கமாக உட்கார்ந்து கொள்ள உடனே புறப்பட்டு தூள் பறந்தான் மாணிக்கம். அன்பழகன் சுதாரித்துக் கொள்வதற்குள் வள்ளுவர் சிலையை தாண்டி ராயப்பேட்டை ஹைரோடு சிக்னலுக்கு வந்து விட்டான். எலியட்ஸ் ரோட்டில் வலப்புறம் திரும்பி பீச் ரோட்டை பிடித்து 60-70 மைல் வேகத்தில் அன்பழகன் மேல் காற்று துள்ள பாட வேண்டும் போல இருந்தது. சைனா பஜார் என்றால் உங்களுக்கு சுறுசுறுப்பான அதன் முகம்தான் தெரிந்திருக்கும். அவர்கள் போனது சைனா பசாரின் குடலுக்குள் சற்று சந்தாக நெளிந்து சென்றார்கள். யார் யாரோ என்னவோ தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். மரசட்டங்கள், பாலிஷ் வேலை, மொத்த வியாபாரிகளின் கிடங்குகள், கைவண்டிகள், மெத்தைகள், ஆஸ்பத்திரி அறுவை சாமான்கள், பெண்கள் சமாச்சாரம். மாணிக்கம் ஒரு இடத்தில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி நடக்க அவன் பின்னாலேயே சென்றான். என்ன வேலை கேட்கவில்லை. உடனே ஏறிக்கொண்டு வந்தாகிவிட்டது. ஏன் எதற்கு என்று அவன் வாழ்நாளில் கேட்டதே இல்லை. ராஜசேகரன் கூட போ என்றான். இதோ மாணிக்கத்தின் பின்னால் செல்கிறான் அன்பு. 1 மணி நேரத்திற்கு முன்பு மாணிக்கம் யார்? மரப்படிகளில் ஏறினார்கள். மாணிக்கம் என்டர்பிரைசஸ் என்று ஒரு அறிவிப்பு பலகை. அதன் வாசல் பூட்டியிருந்தது. கொட்டைப்பாக்கு போட்டு திறந்து அறைக்குள் நுழைந்து மாணிக்கம் கதவை சாத்தினான். உட்கார் என்றான். நீண்ட பெஞ்ச், அதன் மேல் தூசு. அறை சமீப காலத்தில் உபயோகப்பட்டு தெரியவில்லை. சுற்றிலும் ஒற்றை பல்பு. சுவரில் கேலண்டர் தாள்களில் மங்கைகள். அலமாரியில் கட்டில் தவழும் கஜராக சிலைகள். ஆஷ்ட்ரே நிறைய சிகரெட் துண்டுகள். மாணிக்கம் தன் பையிலிருந்த ஒரு சிகரெட்டை எடுத்தான். பேண்ட் பைக்குள்ளிருந்து ஒரு சிறிய டப்பா எடுத்தான். அதுல இருந்து தூள் எடுத்தான். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? சம்பளமா? அதை நான் இன்னும் தீர்மானிக்கலைங்கள. சிகரெட்டின் புகையிலையை உதிர்த்து காலி பண்ணி அதற்கு பதில் அந்த தூளை அடைத்தான். இந்தா, முதல்ல இதை அட்வான்ஸா வச்சுக்க என்று 100 ரூபாய் நோட்டை அன்பழகனின் சட்டை பைக்குள் அடைத்தான் மாணிக்கம். எதுக்குங்க? சொன்னனே, முன்படம். என் கூட எனக்காக ஒரு வேலை செய்ய போற நீ. அன்பழகன் அந்த ஒரு வினாடி சிகரெட்டை பார்த்தான். அவனுள் புதுதாக உற்சாகம். 100 ரூபாய். அடேயப்பா, 1 மாதத்திற்கு சிகரெட்டிற்கும் சினிமாவுக்கும் சிங்கடிக்க வேண்டாம். சின்ன சின்ன அற்பத்தனங்கள் செய்து திருட வேண்டாம். பாரதியார் கவிதைகள் கையடக்க பதிப்பை பிளாஸ்டிக் குறையுடன் வாங்கிவிடலாம். ஒரு சட்டை தேய்த்து கொள்ளலாம். அது என்னங்க என்றான். மாணிக்கம் நெருப்பு குச்சியின் பின்பக்கத்தால் அந்த சிகரெட்டை கெட்டித்து கொண்டிருந்தான். வெட்டு போல. ஜாயிண்ட் பிடிச்சதில்ல? இல்லைங்க, ஜாயிண்ட்னா ஸ்பெஷலான சிகரெட்டு மாதிரிதான். அதை மாணிக்கம் பற்ற வைத்து விரலடிக்கில் சொருகி கொண்டு மணுக்கட்டை ஒரு சங்கு போல ஆக்கி கொண்டு கட்டை விரலுக்கு அருகில் உடுதடுகளை வைத்து இழுத்தான். அதன் சாம்பலை தொடக்கி விட்டான். இந்தா, ஒரு இழுப்பு இழுத்து பாரு. அன்பழகன் தயக்கத்துடன் அதை உறிஞ்சி பார்த்தான். புகை 1 டன் உள்ளே போய் அழுத்தியது. இருமினான். மெல்ல மெல்ல. இத பார் அன்பழகன், உன்னை பார்த்தா உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. நான் ஒரு ரகசியம் சொன்னா நீ மனசுக்குள்ள வச்சுப்பேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன கண்ணு? என்ன ரகசியம்ங்க? நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சரிங்க. மெல்ல மெல்ல, ரொம்ப இழுக்காத. புகை மார்புறாக பரவ அன்பழகன் காதில் விர் என்ற சப்தம் கேட்டது. திடீரென்று விரட்டப்பட்ட புறாவை போல மார்பு அடித்து கொண்டது. அதே சமயம் அவன் பார்வை சுத்தமாயிற்று. மேலே இருந்த 25 வாட் பல்பு 250 வாட் பல்ப் ஆயிற்று. வெளியே கார் ஹாரன் சப்தத்திற்கேற்ப பல்பு இன்னும் பளிச்சென்று ஒளிர்ந்தது. என்ன வேணும் உங்களுக்கு? நான் செஞ்சு தரேன். ஆமா, இந்த சிகரெட் எங்கெங்க கிடைக்கும் என்று அன்பழகன் கேட்பது அன்பழகனுக்கு கேட்டது. இதெல்லாம் ஸ்பெஷல் கண்ணு. உனக்கு என்ன ஆசை சொல்லு என்று மாணிக்கம் 1 மைல் தூரத்திலிருந்து கேட்க அன்பு மற்றொரு இழுப்பு விட்டான். மண்டைக்குள் மகர யாழை நெருடுகிறார் போல இருந்தது. என்ன வேணுமா? எனக்கு என்ன வேணுமா? சொல்லட்டுமா? விடுதலை, அதுதான் எனக்கு வேணும். எதிலிருந்து?
தினசரி பாப்பாவுக்கு அலம்பி விடுறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து தினசரி 10 பைசாவுக்கும் 5 பைசாவுக்கும் பிச்சை எடுக்கிறதுல இருந்து. 5 பைசாவா? 5 லட்சம் வேணும்னாடா உனக்கு? இல்லைங்க, வேண்டாம். அந்த ஜாயிண்ட் ஒன்னே போதும். அதுல ஒரு இழுப்பு, அது போதும். நீ சீமானா ஆகணுமா கண்ணு? ஆமாங்க, சீமானாகி நான் ஒரு ரகசியம் உங்ககிட்ட சொன்னா காப்பாத்துவீங்களா மாணிக்கம்? சத்தியமா? கடவுள் சாட்சியா, இயற்கை சாட்சியா? மாணிக்கம் அதை பிடுங்கி போதும் போதும் என்றான். இன்னும் ஒரே ஒரு இழுப்பு, கடவுளை தொடுதுங்க இது. வேண்டாம் வேண்டாம், முதல் தடவை ஜாக்கிரதையா இருக்கணும். மாணிக்கம், சத்தியமா எனக்குள்ள ஏதோ ஒரு வானவில் சமையல் நடந்துகிட்டு இருக்கு, கொடுங்க. நாளைக்கு நாளைக்கு என்ற மாணிக்கம் மீதி சிகரெட்டை சொடக்கி இழுக்க அன்பழகனுக்கு சிரிப்பாக வந்தது. நின்றால் சிரிப்பு, நடந்தால் சிரிப்பு, வா என்றால் சிரிப்பு. அவனை பிடித்து மாணிக்கம் அழைத்து கொண்டு சென்றான். கீழே இறங்கி வந்தார்கள். சைக்கிள் ரிக்ஷாவை பார்த்தால் சிரிப்பு, ரோட்டோரத்தில் குப்பை தொட்டி பொறுக்கி கொண்டிருக்கும் குழந்தைகளை கண்டால் சிரிப்பு, அவர்களுடன் போட்டி போடும் நாய்க்குட்டிகளை கண்டால் சிரிப்பு என்று பஸ்ஸை பார்த்தால் சிரிப்பு. எல்லாம் மனசுக்குள்ளேதான். இத்தனை கலவரும் உள்ளுக்குள்தான். வெளியே மாணிக்கம், அவனுடன் செல்லும் அன்பழகன். எப்படி இருக்க? ஏதாவது கறி சாப்பிட்றியா? வேண்டாங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த இழுப்பு கொடுங்க. இல்ல, நாளைக்கு தீர்ந்து, நாளைக்கு நாளைக்கு இப்ப தீர்ந்து போச்சு. என்னங்க நீங்க, திரும்ப வீட்டுக்கு ஒழுங்கா போய் சேர்ந்துருவியா? தன் பையிலிருந்து மேலும் 20 ரூபாய் எடுத்து கொடுத்தான். டாக்ஸியில லஸ் போயிடு, எனக்கு வேற வேலை இருக்கு என்றான் மாணிக்கம். அன்பழகன் அந்த 25 ரூபாயை வாங்கி கொண்டானா? என்ன ஏதோ 5 லட்சம் எங்க இருக்குது? உங்க சித்தப்பா பேங்க்ல இருக்கு என்றான் மாணிக்கம். அன்பழகனுக்கு இதற்கும் சிரிப்பு வந்தது. 3. விநாயகம். உருவாய் அருவாய் உளதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீய குருவாய் உருவாய் அருள்வாய் குகனே. அரை நிறைய சாமி படங்கள். சைவம், வைணவம், சாய்பாபா என்று 6 அடிக்கு 12 அடிச்சுவர் முழுக்க படங்கள். அரை பூராவும் காய்ந்த புஷ்பங்கள், ஊதுபத்தி புகை, திருநீரு, சந்தனம், பக்தி எல்லாம் கலந்த ஒரு வாசனை எடுத்தது. விநாயகம் சுத்தமாக கை கால் முகம் கழுவி திருநீர் அணிந்திருந்தார். விளக்கேற்றி வைத்திருந்தது. பழைய மலர்களை களைந்து எல்லா கடவுள்களுக்கும் புதிதாக மாலை அணிந்திருந்தார்கள். அறையை விட்டு வெளியே வந்து அன்பு அன்பு என்று கூப்பிட்டார். தனத்தின் குரல் வாசல் அறையில் கேட்டது. இன்னும் ஆளை காணல. நீங்க எங்கேயாவது அனுப்பிச்சீங்களா அவன? இல்லையே என்று கை கடிகாரத்தை பார்த்தார். மணி 8:30. என்ன அலங்காரம் இப்போ? செகண்ட் ஷோ என்றாள். பிள்ளை அவ தூங்கிடுவா. அன்பு வந்தான்னா அவனையும் துணைக்கு அழைச்சிட்டு போயிடலாம்னு பார்த்தேன். இங்க வரீங்களா? என்ன படம்? 6-60. நான் வரல. தனலட்சுமியை நேராக பார்த்தார். 2 பேருக்கும் 12 வயது வித்தியாசம். இப்பொழுதும் அவள் அழகாகத்தான் இருந்தாள். கை நிறைய வளையல்கள், எல்லாம் தங்க வளையல்கள், பெரிதாக பொட்டு, வாய் நிறைய வெற்றிலை. அவன் வந்தா மட்டும் போயிட்டு வா, தனியாக போக வேண்டாம். தனியா யார் போவாங்க? ஆனா என்னை யார் அபகரிக்க போறாங்க? 40 வயது கிழம். அதுக்குள்ள தனம், நகைக்கு சொல்றேன். இத்தனை நகை போட்டுக்கிட்டு போறியேன்னு தான். காட்டி வச்சிருவா, எல்லாத்தையும் உருவி போட்டுருவா என்று இறைந்தாள். இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சத்தம் போடுற? ஆமா, இந்த மோதிரம் எது? பழைய வளையெல்லாம் அழிச்சு பண்ணிக்கிட்டேன். அப்படியா? என்கிட்ட இருக்கிறது மொத்தமே 3 நகை தான். அதையே திருப்பி திருப்பி அழிச்சு முருகா என்றார். சைக்கிளே உள்ளே கொண்டு வந்து வைத்து விட்டு ஓசைப்படாமல் நடந்து புறக்கடை பக்கம் சென்றான் அன்பழகன். ஏன் அன்பு இவ்வளவு லேட்டு? பஞ்சர் என்றான். இப்ப என்னடா என்னோட சினிமா வரியா? நான் வரல சித்தி. ஏண்டா, உடம்பு சரியில்லை என்றான் அன்பழகன் தரையை பார்த்து கொண்டே. ஊரெல்லாம் சுத்திட்டு 9 மணிக்கு வர்றதுக்கு உடம்பு சரியா இருக்கும். என் கூட சினிமா போறப்பதான் வந்துரும் ஏதாவது. உடம்பு சரியில்லை சித்தி, உடம்பு சரியில்லை சித்தப்பா, உடம்பு சரியில்லை. ஏய் நிறுத்துறா. அவன் சிரித்தான். அவன் பையிலிருந்து 100 ரூபாய் நோட்டு தெரிந்தது. விநாயகம் தன் மனைவியை பார்த்தார். அன்பு, ஏது பணம்? என்ன பணம்? பையில தெரியுது பார் பணம். அது என் பணம் என்றான் அவர்களை பார்க்காமல். எது அது? நான் சம்பாதிச்சேன். சம்பாதிச்சியா? ஆமாம், சொந்தமா சம்பாதிச்சேன். திருடல, பொய் பேசல. இப்ப சொல்றத கேளுங்க சித்தி, சித்தப்பா. உங்க மேல எத்தனை நகை பாருங்க சித்தி, எத்தனை வைரம், எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாப்பாவுக்கு ஃப்ராக் வாங்கினா 105 ரூபாய், சித்தப்பாவுக்கு செருப்பு வாங்கினா 40 ரூபாய், கான்வென்ட் மாசம் 110 ரூபாய், அரை கிளாஸுக்கு 110 ரூபாய். எனக்கு என்பது அழுத்தமாக ஒரு வித ஆத்திரத்துடன் பீறிட்டது. எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? 5 பைசாவுக்கும் 10 பைசாவுக்கும் கெஞ்ச வேண்டியிருக்கு உங்ககிட்ட. என் சட்டையை பாருங்க, காலர்ல எவ்வளவு கிழிசல். என் செருப்பை பாருங்க, எவ்வளவு தபா தைச்சு போட்டாச்சு. எனக்குன்னு கைச்சலுக்கு காசு வேண்டாமா? நான் என்ன மிஷினா? இத பாரு அன்பு, உனக்கு என்னதான் வேணும்? ஒரு செருப்பு, ஒரு சொக்கா, அவ்வளவுதானே.
எனக்கு ஒன்றும் வேண்டாங்க, நான் இனிமே சொந்தமா சம்பாதிக்கிறேன். எனக்கு திறமை இருக்கு, ஒருத்தர் வேலை கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. என்னை விட்டுடுங்க, நான் வீட்டை விட்டு போயிடுறேன். எடுபடி வேலைக்கு வேற ஏதாவது ஆள் போட்டுக்குங்க. அவ்வளவுதானடா, சின்ன பிள்ளையிலிருந்து உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு எல்லாம் இதுதானா நீ காட்டுற நன்றி? நீங்க என்னை எடுத்து வளர்த்ததுக்கு நான் நிறையவே உழைச்சாச்சு, நன்றியை பத்தி பேசாதீங்க. நான் வேலைக்காரன். அவன் பேசுவதை பாருதனோ, என்னமா பேசுறான்? வேலைக்காரனாம என் மகன் இல்லையா என்றான் விநாயகம். அவர் தாடை நெற்றி புருவம் எல்லாம் சுருங்கி இறுகி உதடுகள் துடிக்க ஆரம்பித்து விட்டன. அந்த கோபத்தில் அவர் உடம்பு பூராக நடுங்க ஆரம்பித்து விடும். அன்பழகனுக்கு இப்பொழுது அதெல்லாம் பெருசாக படவில்லை. சித்தப்பாவும் சித்தியும் விசித்திரமாக தோன்றினார்கள். அந்த சம்பாஷணையை தன்னுடன் சம்பந்தமில்லாதபடி வேற யாரோ நடத்தும் ரேடியோ நாடகம் போல இருந்தது அவனுக்கு. தனம் தன் கணவனிடம், இத பாருங்க, ஒட்டுனா யாராலும் ஒட்ட வைக்க முடியாது, தானாகவே பாசம் இருந்தாத்தால் முடியும். அதுவும் தம்பி அன்பு இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்கற நிலையில இல்ல. கண்ணெல்லாம் பாருங்க ஒரு மாதிரி தெரியுது, எதையோ முழுங்கிட்டு வந்திருக்காப்புல தோணுது. புதுசா என்ன சகவாசமோ. என்னடா, யார் புது சகவாசம்? மாணிக்கம் என்றான். அது யாரா? அது யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? சாப்பிட்டியா என்றாள் தனம். அன்பழகன் அவள் சொன்னதை கேட்காமல் கனவில் போல் நடந்து உள்ளே சென்று தன் பாயை விரித்து படுக்கையில் விழுந்தான். கண் மூடியதும் அவனுக்கு தொடர் நேர்த்தியாக படுக்கை சரிந்து கொண்டே இருந்தது. பட்டென்று கண் விழித்தான். சித்தப்பா சித்தி இருவரும் நின்று கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருக்க, என்ன என்றான். நாளைக்கு காலையில வீட்டை காலி பண்ணிட்டு, தெரியும்ல, உன் சகவாசமே வேண்டாம், நன்றி கட்டவன். இருங்க என்ன செஞ்சுட்டான்னு நீங்க இப்படி கோவிச்சுக்கிறீங்க? அன்பழகன் சிரித்து கொண்டே கண்மூட அவர்கள் பேசும் வார்த்தைகள் வெவ்வேறு வித சட்டை போட்டுக்கொண்டு கண்ணுக்குள் குத்தின. பொதுப்பழக்கம், வேற ஆள், காலையில பார்க்கலாம், 100 ரூபாய், இது சாராயமில்ல, வேற ஏதோ. இவன் போயிட்டான்னா அன்பழகன் இன்பமாக நினைவிழுந்தான். 4. ரத்னா. அதிகாலையில் ரத்னாவிற்கு அந்த வீட்டை தேடுவதில் சிரமம் இருந்தது. பால் பூத்திற்கு அடுத்த வீடே என்று சொன்னால் நம்பர் தப்பாக இருந்தது. ஒன்று பால் பூத்தை மாற்றியிருக்க வேண்டும், இல்லை நம்பரை. ரத்னாவை பார்த்ததும் ஒரு சிறுமூஞ்சி கூட வழி சொல்வான். ஆட்டோ ரிக்ஷாக்காரன் அன்பாக இருந்தான். சமீபத்துல நம்பர் எல்லாம் மாத்திருக்காங்கம்மா, நீங்க வச்சிருக்கிறது புது நம்பரா பழைய நம்பரா? தெரியலீங்களே. அவர் பேர் என்ன சொன்னீங்க? விநாயகம்ங்க, பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. கொஞ்சம் இருங்க. ரிக்ஷாக்கான் இறங்கி ஒரு வீட்டில் விசாரிக்க அந்த இளைஞன் வழி கொண்டே இருந்தவன் ரிக்ஷாக்குள் உட்கார்ந்திருந்த ரத்னாவை பார்த்ததும், என் பின்னாலேயே வாங்க, நான் காட்டுறேன் என்று மனமும் வந்தான். தேங்க்ஸ் என்று சிரித்தாள் ரத்னா. அப்பாடா என்று வீட்டில் நுழைந்ததும் அழைத்து கொண்டாள். எங்கடி திடீர்னு என்றாள் தனம். ஒரு இன்டர்வியூக்கு வந்தேங்க்கா, அத்தா எங்க தூங்குறாரா? அப்புறம் உங்க வீட்டு விசுவாசி எங்க? அன்பு அன்பு கத்தாத. அதை கவனியாமல் ரத்னா உள்ளே போய் தரையில் படுத்திருந்த அன்பழகனை உழுக்கி எழுப்பினாள். எழுந்திரியா, நான் வந்திருக்கேன். எல்லாரும் ஏன் இப்படி தூங்கி வழியிறீங்க? காஃபி போட்டு கொடுக்க வேண்டாம்? அன்பழகன் கண் விழித்தான். ரத்னாவின் முகம் பளிச்சென்று தெரிந்தது. ஹலோ அன்பு என்றாள். சிரித்தாள். அட என்று எழுந்தான் அன்பு. சட்டென்று அவனுக்கு விழிப்பு கண்டுவிட்டது. எப்ப வந்தீங்க ரத்னா? இதோ இப்பதான். வந்த உடனே உன் கையால் ஒரு காஃபி கிடைக்குமான்ட்டு எதிர்பார்த்துட்டு பார்த்தேன். நீ தூங்கி வழியற? அன்பழகன் தீவிரமானான். ரத்னா, நான் இந்த வீட்டுல இருக்க போறதில்ல, அதெல்லாம் அப்புறம் பேசலாம், நீ வாடி. ஹலோ ரத்னா கண்ணு, என்ன இது திடீர்னு கடுதாசி கூட போடாம என்றார் விநாயகம். அத்தான, உங்களுக்கு மக்னைல் கம்பெனில யாரையாவது தெரியுமா? மக்னைலா? பாக்குறேன், என்ன விஷயம்? ஒரு வேலைக்கு இன்டர்வியூ. என்ன வேலை? ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிபோன் ஆபரேட்டர். அன்பழகன் மெதுவாக எழுந்து நடந்து பல் தேய்க்க போனான். என்ன ஆள் ஒரு மாதிரி பேசுறாரு? ராத்திரி கோபம், இப்பெல்லாம் அன்பு கொஞ்சம் மாறிட்டு வர்றான். எல்லாத்தையும் சரி பண்ணிடலான். அன்பு அன்பு, ஒரே ஒரு வேண்டுகோள் என்று அவனிடம் சென்றாள். நுரையாக என்ன என்றான் பல் தேய்த்து கொண்டே. நான் இன்டர்வியூக்கு போற போது என் கூட நீ துணைக்கு வரியா? பார்க்கலாம், வர்ற நீ. ஏய், பொய் கோபம் தானே? இல்ல ரத்னா, நிஜமாகவே என்றான். இந்த வீட்டுல எனக்கு விநாயகம் வேண்டாம்னா போயிடலாம் அன்பு, உன்னை யாரும் கட்டி பிடிச்சு வச்சுக்க விரும்பல என்றார். தனம், இத பாருங்க, சும்மா இருங்க என்றாள். ரத்னா, சண்டையெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், எனக்கு என்னவோ இன்னைக்கு அன்பு தேவை. என்ன அன்பு, நாளைக்கு கோவிச்சுக்கலாம் என்ன என்று அவனை தள்ளிக்கொண்டு வாஷ் பேஷனில் முகம் கழுவினாள். ஒரு தடவை அவளை பார்த்தான். ராத்திரி ரயிலில் சரியாக தூங்காத கண்கள், அழிந்த பொட்டு, கலைந்த தலை ஒன்றும் அவள் ஆதார தோற்றத்தின் அழகையும் உற்சாகத்தையும் பாதிக்கவே இல்லை என்று தோன்றியது. தனலட்சுமியின் சின்ன வயது தோற்றத்தை சற்று புதுப்பித்த மாதிரி இருந்தாள் அவள். குரலிலேயே 8 நாள் கோபத்தை சாப்பிடக்கூடிய வசீகரம். போதாக்குறைக்கு கண்கள், அதில் எப்பொழுதுமே இருக்கும் ஒரு புன்னகை. நிச்சயம் வேலை கிடைத்து விடும் ரத்னா என்றான் அன்பழகன். ஏதோ அதிகாலையில ஆசீர்வாதம் பண்ற, பார்க்கலாம். அப்ப என் கூட வரியா? இன்னைக்கு மட்டும் அதென்ன? ஏப்பா, நேத்துதா அது அடிதடி சண்டை நடந்ததா? ரத்னா, அவரு பெரிய மனுஷராயிட்டாரு, வீட்டை விட்டு போறாராம். அன்பழகன் சித்தப்பாவை முறைத்து பார்த்தான்.
எல்லாம் நான் சரி பண்றேன், கவலைப்படாதீங்க என்றாள் ரத்னா. அன்பழகனுக்கு ரத்னா இருக்கும் பொழுது அவ்வளவு கோபித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் பொதுவாகவே மௌனமாகவே இருந்தான். காலை காஃபி போடவில்லை. இதோ வருகிறேன் என்று சிறப்பை மாட்டிக்கொண்டு விட்டு விருட்டென்று கிளம்பி விட்டான். ஏன்கா இவன் இப்படி ஆயிட்டான்? நேத்து ராத்திரி சண்டை, ஒரு மாதிரி குடிச்சாப்புல மயக்கமா பேசினா. சித்தப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே போயிடு அப்படின்ட்டாரு. அக்கா, அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா நீ என்ன செய்வ? யோசிச்சு பாரு. அவனை நீங்க நடத்துற விதம் நல்லா இல்ல. அவன் உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு ஒத்தாசை. அதாண்டி எனக்கு அவனை விரட்டுறதுல இஷ்டமும் இல்ல. அவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சரி, நான் ஒன்னு செய்யறேன். ஊருக்கு போறதுக்குள்ள இவனை சமாதானம் பண்ணிடுறேன். எத்தனை நாள் இருப்ப? 1 மாசம். இன்னும் தீர்மானமாகல. அப்பா எப்ப இப்படி இருக்காரு? பரவாயில்லக்கா, சின்னக்கா தான் உடம்பு நேராவே இல்ல. உன்னை விட வயசானப்பல தெரியுறாங்க. மறுபடியும் உண்டாயிருக்காளா? ஆமாக்கா. அன்பழகன் தன் வைராகியத்தை சோதித்து பார்ப்பதற்காகவே, தன் எதிர்ப்பை நடைமுறை ஆக்குவதற்காகவே வெளியே வந்திருந்தான். மூளை கடைக்கு போய் ஒரு பெட்டி சிகரெட் வாங்கி கொண்டான். அந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டான். காஃபி ஹோட்டலில் நின்றான். சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். தலைவலி விண் என்று திரித்தது. நேற்று புதைத்த அந்த ஸ்பெஷல் செய்யும் மிச்ச சாகசம். அடேயப்பா, 2 இழப்பில் எவ்வளவு? மாணிக்கத்தை மறுபடியும் பார்க்க வேண்டும். வேலை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்ன வேலை? இன்றைக்கு வீட்டிற்குள் நுழையக்கூடாது. ஒரு நாள் இல்லாமல் அவர்கள் தவிக்கட்டும். ஆனால் ரத்னா வந்திருக்கிறாளே. ரத்னாவை நினைத்தும் அன்பனுக்கும் வயிற்றுக்குள் என்னவோ செய்தது. அழகான இளமையான பெண்ணின் அருகாமை தன்னுடைய படிப்பற்ற நாதியற்ற நிலைமையை அடிக்கோடிட்டு காண்பித்தது. ரத்னாவை பற்றி அவனால் கனவுகள் காண முடியும். அவள் படித்தவள், என்னை விட பெரியவள், அழகானவள். நான் இங்கே, அவள் இங்கே. இன்று மட்டும் வீட்டிற்கு திரும்பி போய்விடலாம். ரத்னா கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்றைக்கு சலுகை. நாளையிலிருந்து நான் வெளியே. அவன் வீடு திரும்பும் பொழுது ரத்னா புஸ் புஸ் என்று பாய்லரின் கீழ் ஊதிக்கொண்டிருந்தாள். பாத்ரூம் முழுக்க புகை, கெராசின் வாசனை. விடுங்க ரத்னா, நான் பத்த வைக்கிறேன் என்று நிமிஷத்தில் பற்ற வைத்தான். கொடியில் அவள் துணிகள் எல்லாம் தொங்கவே அவனை சங்கடப்படுத்தியது. நான் குளிச்ச கையோட நீ குளிச்சிரு. என்ன? சரி ரத்னா, அதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். நேரா போய் சித்திக்கு ஏதாவது ஒத்தாசை தேவையான்னு கேட்டுடு. இன்னைக்கு மட்டும் கேட்கிறேன், உங்களுக்காக. சரி, இன்னைக்கு மட்டும் எனக்காக. இன்டர்வியூக்காக 20 பெண்கள் காத்திருந்தார்கள். அந்த இடமே கசகசை என்று இருந்தது. போச்சுடா, சான்ஸே இல்லை என்றாள். ஒரு போஸ்டுக்கு இத்தனை பெண்களா? உனக்குத்தான் கிடைக்கும் ரத்னா. ஏன்? இவங்க எல்லாருக்குள்ளும் நீதான் பளிச்சுன்னு இருக்க, அழகா இருக்க. அது மட்டும் போதாது அன்பு. 15வதாக அவளை கூப்பிட்டார்கள். அன்பழகன் வெளியே காத்திருந்தான். எல்லா பெண்களுக்கும் 5 நிமிடம் என்றால் இவளுக்கு 15 நிமிடம் ஆயிற்று. இன்னும் வெளியே வரவில்லை. அன்பழகனுக்கு அந்த அறைக்குள் இருப்பவர்கள் மேலே எரிச்சலாக வந்தது. கிழவர்கள் எத்தனை நேரம் ஒரு இளம்பெண்ணுடன் பேசிக் கொண்டிருப்பார்கள். சட்டுப்புட்டு என்று வேலை உண்டு இல்லை என்று சொல்லி அனுப்பக்கூடாதோ? மனதிற்குள் ரத்னாவுக்கு வேலை கிடைக்கக்கூடாது என்று விரும்பினான். வேலை கிடைத்தால் ரத்னா அவனிடமிருந்து இன்னமும் தூரம் போய்விடுவாள். ஏற்கனவே அவன் அடையாத தூரம் போய்விட்டாள். யாருக்கு தெரியும், காதலுக்கு இந்த வித்தியாசங்கள் எல்லாம் பொருட்டல்ல. எனக்கும் ஒரு வேலை கிடைத்து நானும் ஆபீஸ் போக துவங்கி விட்டால் மாணிக்கத்தை மறுபடியும் எப்ப பார்ப்பேன்? ரத்னா வெளியே வந்த பொழுது மலர்ந்த முகத்துடன் இருந்தாள். என்ன ஆயிற்று? ஏறக்குறைய கிடைச்சா மாதிரிதான். சம்பளத்தை பத்தி தான் கருத்து வேறுபாடு. எவ்வளவு சம்பளம்? அவங்க 400 தரதா சொன்னாங்க. நான் 550 இருக்கேன். மத்தியானம் நிச்சயம் சொல்றாங்க. சந்தோஷம். குரல்ல சந்தோஷமே இல்லையா அன்பு? சேச்சா, நான் வேற எதை நினைச்சிட்டு இருந்தேன். சரி வா, காஃபி சாப்பிட போலாம். காஃபியை உரிந்து கொண்டே, அன்பு, நீ உன் மனசுல என்ன நினைச்சு வச்சிட்டு இருக்க? அதை என்கிட்ட சொல்லு. நான் உன்னை விட பெரியவள். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்றேன் என்றாள். ரத்னா, எனக்கு ஒன்னும் இல்லை. ஏதோ அப்பப்போ ஒரு மாதிரி மூடவுட் ஆயிடுவேன், அவ்வளவுதான். பின்ன ஏன் காலையில இருந்து உம்முன்னு இருக்க? எங்க அக்கா ஏதாவது சொல்லுச்சா? அத்தான் திட்டுச்சா? அவங்க எல்லாம் உறவுக்காரங்க இல்லையா? உரிமை கிடையாதா? என்ன உறவுக்காரங்க மாதிரி அவங்க நடத்தவே இல்லையே. வெள்ளைக்கார மாதிரினா நடத்துறாங்க. சேச்சே, எனக்கு என்னவோ அந்த வீட்டுல நான் அதிக நாள் தங்க மாட்டேன்னு தோணுது. நீ இல்லாட்டி அந்த வீடு பாழா போயிடும் அன்பு. அதெல்லாம் வெட்டி பேச்சு. 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு வேலைக்காரனை போட்டுக்கிட்டா ஆச்சு. மத்தியானம் அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள். 550க்கு. ரத்னா மிக்க மிகழ்ச்சியுடன் இருந்தாள். அவன் கையை பற்றி குலுக்கினாள். அவள் கைப்பட்டதும் ஒரு பெரிய பாக்கியமாக இருந்தது அன்பழகனுக்கு. எவ்வளவு மெலிதான கை, மென்மையான கை. ஆனால் சித்தியின் கை. ரத்னாவோ ரத்னா இல்லையோ, நிச்சயமாக அந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் அன்பு. மாணிக்கம் காத்திருந்தான். ராஜசேகரன் கடைக்கு நடந்து சென்று, அந்த பையன் வந்தானா ராஜு என்றான். யாருங்க? அன்பழகனா? ஆமாம், வருவான். 6:30க்கு சைக்கிளை போட்டுக்கிட்டு வருவான். மாணிக்கம் மணி பார்த்தான். 6:15. ஏங்க, அவனுக்கு வேலை தரதா இருக்கீங்களா? ஆமா. என்ன வேலை? உங்ககிட்ட சொல்லணும் பாரு.
ஆள் அவ்வளோ சாமர்த்தியம் போதாதுங்க. அவன் சாமர்த்தியம் யாருக்கு வேணும்? அவன் வந்தா நான் காத்திருந்ததா சொல்லாத, மறுபடியும் 6:45 வரேன். இதா பாருங்க வந்துட்டான். கண்ணு 100 ஆயுசு உனக்கு. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு மாணிக்கம். மாணிக்கம் ராஜசேகரனை முறைத்தான். அன்பழகன் மிகவும் சந்தோஷத்துடன், நல்ல வேளை உங்களுக்கு இன்னைக்கு எப்படி பார்க்க போறேன்னு நேத்து கேட்டு வச்சுக்கலீங்க. பார்க்க முடியாம போயிடுமோன்னு தோணி போச்சுங்க என்றான். ராஜசேகரன் கடையில கேட்டா தெரியுது. அன்பழகன், நேத்தைக்கு உங்க கூட பேசுறதுக்கு சமையல்ல. இன்னைக்கு தான் உன் புது வேலையை பத்தி பேசலாம்னுட்டு என் பின்னாடி வா என்றான் மாணிக்கம். சைனா பசாருக்குங்களா? இல்ல காஃபி ஹோட்டலுக்கு. சைனா பசாருக்கு எப்ப போறதுங்க? நான் தர்றேன் வா. அந்த ஹோட்டலில் டிஃபன் சுமாராக இருக்கும். மிகவும் சுறுசுறுப்பான லஸ்முனை. கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஓரத்தில் போய் உட்கார்ந்தார்கள். இறைச்சலான இறைச்சல். 100 டபாக்களை வெந்நீரில் அளவும் இறைச்சல். டிராபிக் இறைச்சல். பொதுமக்கள் சாப்பிடும் போது பேசும் இறைச்சல். ஆர்டர் இறைச்சல். சர்வர் இறைச்சல். எல்லாவற்றிற்கும் மகனும் வைத்தாத்து போல ரேடியோ வேறு. இந்த இடம்தான் ரகசியம் பேசுறதுக்கு ஏற்ற இடம் கண்ணா என்றான் மாணிக்கம். உன்னை கண்ணுன்னு கூப்பிடலாம்ல, கோபம் இல்லையே? சேச்சா சொல்லுங்க என்றான் அன்பு. கன்னத்தில் கை வைத்து மாணிக்கம் சொல்வதை கூர்ந்து கவனித்தான் அன்பழகன். மாணிக்கம் போண்டா வரும் வரை காத்திருந்தான். அந்த இறைச்சலில் அவன் சாதாரண குரலில் பேசுவதையே மிக அருகே சென்றால் தான் கேட்க முடிந்தது. கண்ணு, நாம ஒரு வேலை செய்ய போறோம். சொல்லுங்க. பேங்க்ல திருட போறோம். என்னது? உங்க சித்தப்பா பேங்க்ல? என்னது? அன்பழகன் ஸ்தம்பித்து விட்டான். மாணிக்கத்தின் கண்களில் விளையாட்டு ஏதுமில்லை. இன்னொரு பிளேட் போண்டாப்பா என்றான். சர்வர் சென்றதும், ரொம்ப அருமையான எளிமையான திட்டம். மொத்தம் 9 லட்சம் ரூபாய். என்னங்க சொல்றீங்க? புரியும்படியா சொல்லுங்க. சித்தப்பா பேங்க்ல நாம திருடுறதுனா சொல்றீங்க? ஆமாம். பயத்துடன் சிரித்து உடனே தப்பிக்க காரணம் தேடி, நான் நேத்திக்குத்தான் சித்தப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக தீர்மானிச்சிட்டேன் என்றான். என்ன சண்டை என்றான் மாணிக்கம் சாதாரணமாகவே. என்னை அவங்க ட்ரீட்மெண்ட் பண்றது சரியில்லைங்க. இத பாரு, அதெல்லாம் ஒத்தி போட்டுடு. இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. சரியா 15 நாளைக்குள்ள விஷயம் தீர்ந்துடும். இன்னைக்கு என்ன தேதி? 16. 30ஆம் தேதி வேலை முடிஞ்சிடும். நீ நான் 2 பேரு. 9 லட்சம். உனக்கு 5, எனக்கு 4. வேற என்னங்க வேணும்? 2 காஃபி பில்லு, அவ்வளவுதான்ப்பா. கடவுளே, நீங்க என்ன சொல்றீங்க? அன்பழகன், நீ உடனே ஆமாம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். நான் சொல்ற பிளானை கேளு. அத பத்தி ராத்திரி யோசனை பண்ணு. அதிகாலையில தீர்மானம் பண்ணு. வேண்டாம், முடியாதுன்னு எனக்கு தைரியம் இல்லைன்னு சரின்னு சொல்லிடு. ஆனா இப்ப அதை சொல்லாத. இப்ப தீர்மானிக்காத. நாளைக்கு சாயங்காலம் தீர யோசிச்சு பிற்பாடு சொல்லு. இப்ப நான் உன்னை கேட்கறது ஒண்ணுதான். நான் சொல்ற திட்டத்தை கொஞ்சம் செவி சாய்த்து கேட்கணும். அவ்வளவுதான். காஃபி ஆறிட போகுது. அன்பழகன் சற்று நேரம் மௌனமாக அந்த காஃபியின் ஆடையை பார்த்து கொண்டிருந்தான். சொல்லுங்க என்றான். உங்க சித்தப்பா பேங்குக்கு பிரான்ச் மேனேஜர் தானே? ஆமாங்க. தினமும் வீட்டுக்கு சாவி கொத்து கொண்டுட்டு வராருல்ல? யோசித்து ஆமாங்க என்றான். வர அக்டோபர் 1ஆம் தேதி என்ன கிழமை? தெரியாதுங்க. திங்கட்கிழமை. தொடர்ந்து 1ஆம் தேதி என்ன செய்வாங்க? சம்பளம் கொடுப்பாங்க. உங்க சித்தப்பா வேலை செய்யற கிளைக்கு பக்கத்துல பிரிசிஷன் எலக்ட்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. மொத்தம் 2800 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு ஆளுக்கு சராசரி 350 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கிட்டா எவ்வளவு ஆகுது? மாணிக்கம் ஹோட்டல் பில்லின் பின்புறத்தில் கணக்கு போட்டான். 9,80,000. அட, கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்க. 9 லட்சம் ஒரு நாள்ல பட்டுவாடா ஆகாது உங்க சித்தப்பா பிரான்ச்ல இருந்து. மாணிக்கம் சற்று நிறுத்தி விட்டு தொடர்ந்தான். 1ஆம் தேதி பணம் டிராப் பண்றாங்கன்னா முந்தா நாளே பேங்க்ல அந்த பணம் இருக்கணுமா வேண்டாமா? முந்தா நாள் என்ன? செப்டம்பர் 30, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. அதனால சனிக்கிழமையே இந்த பணம் பேங்க்ல போக போகுது. அன்பு, நீ செய்ய வேண்டியது 2 முக்கியமான காரியம். 1 மேல் விவரம், 2 சாவி கொத்து. மாணிக்கம் மேல பேச பேச அன்பழகனின் கவனம் அத்தனையும் அவன் வார்த்தைகளில் பதிய சுவாரஸ்யமான கதை கேட்கும் குழந்தை போல ஆனான். ஒரு நாள், ஒரு முழு தினம், 2 ராத்திரி இருக்குது நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன? அந்த சாவிகளுடைய பிரதி ஒரு சோப்பு துண்டுல பதிச்சுக்கிட்டு வந்தா கூட போதும். நான் பாக்கியை பாத்துக்கிறேன். 15 நாள் இருக்கு. அப்புறம் அந்த பணத்தை எங்க வைக்கிறாங்க? வாலெட்டுக்குள்ளையா? வாலெட்டுக்குள்ளனா அதுல ஏதாவது டைம் ஸ்விட்ச் இருக்குதா? அலாரம் இருக்குதா? மாணிக்கத்திற்கு ஒரு வங்கியின் பத்திர சாதனங்களை பற்றி ஒரு பிரான்ச் மேனேஜரை விட அதிகம் தெரிந்திருக்கும் போலத்தான் தோன்றியது. மிகவும் நிதானமாக மாணிக்கம் தன் வலையை விரித்தான். அன்பழகன் மறுபடி. சாயங்காலம் வீட்டிற்கு திரும்பும் பொழுது அன்பழகன் மண்டைக்குள் சுற்றியது முதல் நாள் சமாச்சாரத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட எண்ணங்கள். மாணிக்கத்தின் திட்டத்தை கேட்டவுடன் அவனுக்கு ஏற்பட்டது பயம். மாணிக்கம் மெதுவாக திட்டத்தின் ஒவ்வொரு பகுதியாக வெளியிட
இது சாத்தியம் போல இருக்கிறதே என்று தோன்றியது. இருந்தும் அவ்வளவு பெரிய குற்றம் செய்ய அவனுக்கு தைரியம் இல்லை. அவன் இதுவரை செய்த குற்றம் எல்லாம் 10 பைசாவுக்கும் 5 பைசாவுக்கும் சொன்ன பொய்களே. அன்பு, அது ஒன்றுதானா நீ இதுவரை செய்த குற்றம்? இல்லை இல்லை, மற்றொன்று. ஆனால் அது வேறு குற்றம். ஆனால் பேங்கில் திருடுவது அகப்பட்டால் எத்தனை வருஷம்? 7 அல்லது 8? நீ இப்பவே சொல்லாத, யோசிச்சு நாளைக்கு மாலையில சொல்லு. நான் தீர்மானித்து விட்டேன், இப்பொழுதே தீர்மானித்து விட்டேன். நான் அதை செய்ய போவதில்லை. எனக்கு பணம் வேண்டும் தான், ஆனால் 5 லட்சம் வேண்டாம். 5 லட்சத்தை என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது. நான் செய்ய மாட்டேன். எவ்வளவு சுலபமான காரியம் பாரு அன்பு. ஒரு சோப்பை எடுத்துக்க, கொஞ்சம் அதை நினைச்சு சாஃப்டா பண்ணிக்க. ஒரு சோப்புக்கு ஒரு சாவி, அதை அதுல அழுத்து, பிரதிகளை எனக்கு கொடுத்துரு, போதும். அப்புறம்தான் சொன்னேனே. முடியாது முடியாது. வீட்டிற்குள் நுழைந்ததும் சித்தப்பாவை பார்த்து திடுக்கிட்டான். அப்பொழுதுதான் பேங்கிலிருந்து வந்திருக்கிறார். அவர் அவனை பார்க்கிற பார்வையிலேயே குற்றம் சாட்டுதல் இருக்கிறதா என்ன? மாணிக்கத்துடன் பேசினதே குற்றமா, சதியா? என்ன துரை, திரும்பி வந்துட்டாப்லையா? காலையில வரைச்சுக்கிட்டு போனிய, இருட்டினதும் திரும்பிட்டிய? அத்தான், சும்மா இருங்க என்று அவர் பின் ரத்னாவின் குரல் கேட்டது. நேத்து ராத்திரி என்ன ரஃபா பேசினான் தெரியுமா? சித்தப்பா, இத பாரு, எனக்கு 15 நாள் டைம் கொடுங்க. நான் எனக்கு ஒரு வழி பண்ணிக்கிறேன். 15 நாள், மாணிக்கத்தின் 15 நாள். அவனை அறியாமலேயே அவன் உள்மனதில் அந்த 15 நாள் படிந்திருக்கிறது. கடவுளே வேண்டாம், நான் செய்ய மாட்டேன். ரத்னா, இந்த சாவிக்கத்தை எடுத்து காதிரேஜ் பீராவுக்குள்ள வச்சிருமா. ரத்னா அந்த சாவிக்கொத்தை வாங்கிக் கொள்ள அதை முதலில் பார்த்தான். தினம் தினம் சித்தப்பா அந்த கொத்தை எடுத்து வைத்திருப்பதை பார்த்திருக்கிறான். இன்று வித்தியாசமாக பார்க்கிறான். மொத்தம் 6 சாவி இருக்கிறது. காதிரேஜ் சாவி எங்க இருக்குதான்? சுவத்துல ஆணையில மாட்டி இருக்கும். ரத்னா அந்த சாவிக்கத்தை தூக்கி பிடித்தாள். ஜல் என்றது. குடு ரத்னா, நான் எடுத்து வைக்கிறேன் என்றான். தட்ஸ் த ஸ்பிரிட் அன்பு. சமாதமாயிருச்சுல்ல? தினம் தினம் அவன் தானே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். கொடு சாவியை என்று அதை பிடுங்கிக் கொண்டான். காதிரேஜ் அலமாரியை திறக்கும் பொழுது சற்று தயங்கினான். வைக்கிற மாதிரி பாவனை செய்து, வேண்டாம், விலகு சைத்தானே விலகு. சாவி கொத்தை பத்திரமாக வைத்து பூட்டிவிட்டு தன் அறைக்கு வந்து சேர்ந்தான். அவன் கைகள் நடுங்கின. பாத்ரூமுக்கு சென்று பச்சை தண்ணீரை முகத்தில் அடித்து கழுவிக்கொண்டு துடைத்து திருநீர் பூசிக்கொண்டு அறைக்கு திரும்பி வந்து படித்தான். மனமென்னும் பெண்ணே, வாழி நீ கேளாய். ஒன்றையே பற்றி ஊசலாடுவாய். அடுத்ததை நோக்கி அடுத்தடுத்து துளாவுவாய். விட்டுவிடு என்பதை விடாது போய் விழுவாய். தொட்டதை மீளவும் தொடுவாய். என்ன படிக்கிற அன்பு? பாரதி. எனக்கு மனசு கலங்கிருக்கிற போதெல்லாம் படிப்பேன். புதியது காணில் புலன் அடைந்திடுவாய். புதியது விரும்புவாய். புதியதை அஞ்சுவாய். இத பாரு, பாரதி எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வா. 6 இருந்து 60 வரை போய் வரலாம். அக்கா நேத்திக்கே போயிட்டு வரலாம்னு சொன்னாங்களே, நீ தான் கூட்டிட்டு போக மாட்டேன்ட்ட. எனக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ரத்னா. பின்ன எதுலதான்? எதுல? சரி வரேன் என்றான். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் தான் டிக்கெட்டுக்கு பணம் கொடுப்பேன். தாராளமா, நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. உனக்கு எப்பவும் வேலை கிடைக்கும் ரத்னா. எப்படி சொல்றீங்க? அத்தனை பொண்ணுங்க இருந்தாங்களே, நீங்க ஒருத்தி தான். உன்னையே சொல்லிட்ட ரத்னா. உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொன்னா மனசுக்குள்ள வச்சுப்பீங்களா? வேற ஒருத்தர்கிட்ட சொல்லாட்டா என் மண்டையே வெடிச்சிரும். சொல்லு. வேண்டாம், அப்புறம் சொல்றேன். தனம் வந்தாள். எல்லாம் சமாதானமாயிடுச்சு. நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு அவனே டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்து சினிமாவுக்கு போக போறான். ரஜினிகாந்தை அவனுக்கு பிடிக்கும். கதையில் நிறைய அழுகை இருந்தது. தனம் விசித்து அழுதாள். ஓரத்தில் தனம், அப்புறம் ரத்னா, அப்புறம் அன்பழகன் என்று உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு முறை இடுப்பில் அவள் கை அவன் கை மேல் அகஸ்மாத்தாக பட்டது. பட்டவுடன் விலகாமல் சற்று நேரம் கழுத்துத்தான் விலகியது. அன்பழனுக்கு படத்தில் கவனம் போய்விட்டது. அவளை பக்கவாட்டில் பார்த்தான். திரை வெளிச்சம் அவள் கண்களில் வெளிச்சமாக பட தற்செயலான காரியம்தான் அது. எத்தனை ஆர்வமாக சினிமா பார்த்து கொண்டிருக்கிறாள். இயல்பாகத்தான் கைப்பட்டிருக்கிறது. மெதுவாக மிகவும் திட்டமிட்டு அவன் தன் கையை அவள் மார்பின் ஓரத்தில் பட வைத்தான். தொட்டான். சற்றென்று சினிமா பார்ப்பதை நிறுத்தி அவனை பார்த்தாள். அவன் அசட்டுத்தனமாக சிரித்தான். மெல்ல அவன் காதருகில் வந்து, அன்பு, இன்னொரு முறை இந்த மாதிரி செய்யாத பிளீஸ் என்றாள். திடீரென்று குண்டடிப்பட்டு விழுந்த பறவையை போல உணர்ந்தான் அன்பு. வீட்டிற்கு திரும்பி வளர்ந்த பொழுது மணி 1:30. சித்தியும் ரத்னாவும் கூடத்தில் படித்து கொண்டு உடனே தூக்கி போய்விட்டார்கள். சித்தப்பா தன் அறையில் படுத்திருந்தார். பாத்ரூமிற்கு போவதற்கு காத்ரேஜ் அலமாரியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. சுவர் கடிகாரம் மட்டும் டிக் டிக் என்று ஒலித்துக் கொண்டிருக்க ஆணியில் தொங்கிய சாவியை பார்த்தான். எவ்வளவு சுலபம்! 9 லட்சம். இந்த சாவியை எடுக்க வேண்டியது. ஓசைப்படாமல் காத்ரேஜ் அலமாரியை திறக்க வேண்டியது. அதிலிருந்து கொத்து சாவியை எடுத்து ஒரு பிரதி. மிக சுலபம். இருமல் சப்தம் கேட்டது. பாத்ரூமை நோக்கி நடந்தான்.
எனக்கு ஒரு நாளும் அந்த தைரியம் வராது. நான் ஜென்மம் பூரா இந்த வீட்டில் சேவகம் பண்ணி கொண்டு கிறக்கப் போகிறவன். வீட்டை விட்டு வெளியே போக தைரியம் இல்லை. 9 லட்சம் திருடுவதா? என் போன்ற தொடை நடுங்கியா? இருந்தும் ஒரே ஒரு நாளைக்கு கொஞ்சம் மூர்க்கத்தனம் காட்டினால் என்ன? மாணிக்கம், திருடுறது பாவம் இல்லையா? 9 லட்சம் நஷ்டப்பட மாட்டார்களா? அந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு முதல் தேதி சம்பளம் கிடைக்கலனா எவ்வளவு குடும்பங்கள் தவிக்க போகுது? மாணிக்கம் தலையில் அடித்துக்கொண்டு, ஐயோ, நாம திருட போறது ஃபேக்டரியில இல்ல கண்ணு, பேங்க்ல. ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில. அப்ப நஷ்டப்பட போறது யாரு? பேங்க் தான். பேங்க் தான்னா அதுல பணம் போட்டவங்களா? அவங்களும் இல்ல, பேங்க். இத பாரு, இந்த 9 லட்சம் ஒரு தூசு பெருமானம் பேங்குக்கு. ஜனங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி இந்த நிதி அந்த நிதின்னு ஏமாத்தி அவங்க டெபாசிட் பண்ண வச்சு இருக்கிற சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் ஓவர் டிராஃப்ட் கொடுத்து சொன்னா புரியாது. உனக்கு இதுல நிதி பிரச்சனை நேர்ம பிரச்சனை எதுவும் கிடையாது. சாமர்த்தியம், அவ்வளவுதான். நாம சாமர்த்தியமா, அந்த பேங்குக்கார சாமர்த்தியமா? அவ்வளவுதான். போலீஸுக்கு இதுல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம திட்டப்படி எல்லாம் நடந்தா நீ இங்கேயும் போக போறதில்ல. திருடன் திருடிட்டு எங்க போவான்? ஓடி போவான். அண்டை மாநிலத்துக்கு, வேற தேசத்துக்கு. அப்படி இல்லையே, ஊரை விட்டு பேட்டையை விட்டுட்டு கூட விலக போறதில்லையே. எப்படி சந்தேகம் வரும்? என்னை யாராவது பார்த்து திருடன் சொல்லுவாங்களா? நாம திருடுறதை ஒரு ஆள் பார்க்க போறதில்ல, அப்படியே சுளையா எடுத்துக்க போறோம். முதல்ல எனக்கு அந்த வாலெட்டை பத்தி விவரங்களை மட்டும் கொண்டு வந்துரு. அப்புறம் சோப்பு. அவ்வளவுதான் கண்ணு. இருளில் பெரிதாக விழித்து கொண்டு அத்தனையும் அசை போட்டான். வேண்டாம், இப்பொழுதே தீர்மானிக்க வேண்டாம். நாளை மாலை வரை சமயம் இருக்கிறதே. இதில் தீர்மானிக்க என்ன? முடியாது, அவ்வளவுதான். சொல்லிவிட வேண்டியதுதான். இல்லை, யோசித்து பார்க்கலாம். முதலில் தூங்கலாம். ரத்னா மெலிதாக ஆனால் அழுத்தமாக இன்னொரு முறை அந்த மாதிரி செய்யாதே என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. என்னிடம் மட்டும் 5 லட்சம் இருந்தால் அப்படி சொல்லியிருப்பாளா? கையை எடுத்து மார்பில் வைத்துக் கொண்டிருப்பாள். அன்பழகன். என்ன பெயர் இது? அதிர்ஷ்டம் கெட்ட பெயர். வாழ்க்கையில் அன்பு இல்லாமல் அழகும் இல்லாமல் ஏங்குகிறவனுக்கு அன்பழகன். பெயரை மாற்றி அசோக் குமார் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அசோக், மை டியர் அசோக். ரத்னா, ஓ மை டியர் ரத்னா, இதை பாத்தியா? மை காட், நிஜமாகவே ரத்னம். ரத்னாவுக்கு ரத்னம். விடுங்க, யாராவது பாத்துருவாங்க. ரத்னா, ரத்னா, நான் ரத்னா இல்ல என்றது அந்த பரிச்சயமான குரல். காலையில் எழுந்த பொழுது அன்பழகன் பரிபூர்ணமாக தன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டான். காஃபி போட்டான், வெந்நீர் அடுப்பு பற்ற வைத்தான், மார்க்கெட்டிற்கு போய் காய்கறி வாங்கி வந்தான். அவனிடம் எந்த விதமான சலனமும் இல்லை. சித்தப்பா அவனை பார்த்து, என்ன அதிசயம் என்றார். என்ன சித்தப்பா என்றான். நீ வீட்டை விட்டு போறதா இல்ல? இல்லைங்க சித்தப்பா. புத்தி வந்துருச்சா என்றார். ஆமாம் என்றான். புத்தி இல்லை, தீர்மானம், வைராகியம் வந்துவிட்டது. அன்புள்ள சித்தப்பா, நான் தீர்மானித்து விட்டேன். மெல்ல உங்களிடமிருந்து விவரங்களை பெற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடன் விரோதித்துக் கொள்ள எனக்கு விருப்பமில்லை. இன்னும் 15 நாட்களுக்கு உங்கள் சிநேகிதம் எனக்கு வேண்டும், அவசியம் வேண்டும். சித்தப்பா, ஒரு விஷயம். என்ன? இன்னைக்கு மத்தியானம் நான் உங்க பேங்க்குக்கு வரட்டுமா? எதுக்கு? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சில விவரங்கள் எல்லாம் கேட்டு வர சொன்னார். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம். நிச்சயம் வா. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். உன் ஃப்ரெண்டையும் அழைச்சிக்கிட்டு வா. ஏன்? நான் மட்டும் முதல்ல வரேன் சித்தப்பா. இன்னும் கூட அவன் தீர்மானிக்கவில்லை. இப்பொழுது கூட நினைத்தால் எல்லாவற்றையும் ரத்து செய்து விட்டு மாணிக்கத்திற்கு டாட்டா சொல்லிவிடலாம். இருந்தும் மாணிக்கம் சொல்லி கொடுத்தவாறே இப்பொழுதிலிருந்து நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். முதல்ல என்ன செய்யற? உங்க சித்தப்பா கூட சமாதானம் ஆயிடு. அப்புறம் உங்க பேங்குக்கு ஒரு தடவை வரேன் சித்தப்பான்னு சொல்லு. எதுக்குடான்னு கேட்பாரு. தயங்காம யோசிக்காம, என் நண்பர் ஒருத்தர் புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க விரும்புறாருன்னு, அதுக்காக சில விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லு. என்ன? ஆம், செயல்படுத்த தொடங்கிவிட்டான். வங்கி. அடையாற்று பாலம் தாண்டிய பின்பு 2-3 மைல் சென்று பஸ்ஸிலிருந்து இறங்கி அங்கிருந்து மேலும் 1 மைல் நடந்து அங்கு புதிதாக துவங்கிய தொழிற்பேட்டையின் விளிம்பில் இருந்தது பேங்க். சின்ன கச்சிதமான அரைவட்ட வடிவ கட்டிடம். எல்லாமே புதிதாக இருந்தது. கான்கிரீட் புதிது, ரோடு புதிது, சைக்கிள் ஸ்டாண்ட், மலர் தொட்டிகள், சுண்ணாம்பு எல்லாம் நவீனமாக கட்டப்பட்டிருந்தன. கண்ணாடி கதவுகள் ஏராளம். வாசலில் ஒருவன் கரும்பச்சை நிறத்தில் சட்டை அணிந்து ஒரு துப்பாக்கி வைத்திருந்தான். அவனை பார்த்தால் பயப்படும்படியாக இல்லை, ஒல்லியாக இருந்தான். உள்ளே இடது கோடியில் டெல்லர் என்று எழுதி ஒரு கூண்டு. சேவிங்ஸ் அக்கவுண்ட்களுக்கு ஒரு கவுண்டர், கரண்ட் அக்கவுண்ட்டுக்கு ஒரு கவுண்டர், வலது போர்டு ஓரத்தில் ஏஎஸ் விநாயகம் மேனேஜர் என்று போர்டு. அறைக்குள் விநாயகம் உட்கார்ந்திருந்தார். நல்ல காற்றோட்டமான வெளிச்சமான அறை. 2-3 நெட்டையான காத்ரேஜ் பீரோக்கள் இருந்தன. அந்த பக்க புத்தக அலமாரி. சுவரில் ஒரு இரும்பு பெட்டி புதைக்கப்பட்டிருந்தது.
அதில் 2-3 சாவி துவாரங்கள் இருப்பதை பார்த்தான். அரைவாசலில் ஒரு சிவப்பு பல்ப் இருப்பதை பார்த்தான். அவன் சென்ற பொழுது சித்தப்பா டெலிபோனில் பேசிக் கொண்டிருந்தார். உங்களுக்கு இல்லாததாயா, எப்ப வேணும்னாலும் வாங்க என்றார். அன்பழகனை கண்ணால் உட்கார சொன்னார். உட்கார்ந்தான். பின்புறம் ஜன்னலுக்கு வெளியே கடல் தெரிந்தது. சுவரில் பேங்கிங் ஸ்தாபகர் ஆர் கிருஷ்ணசுவாமி முதலியாரின் போட்டோ இருந்தது. தோற்றம் மறைவு. சுவரில் கண்ணாடி பெட்டிக்குள் ஆணி அடித்து சாவி சாவி சாவி. வெளிப்புறத்தில் ஒரு பெண் டைப் அடித்துக் கொண்டிருந்தாள். வச்சிரட்டுங்களா என்று டெலிபோனை வைத்துவிட்டு, சொல்லு, கோபம் எல்லாம் தீர்ந்து போச்சுல்ல என்றார் சித்தப்பா. என்றான் நகத்தை பார்த்து கொண்டே. என்னென்னவோ கேட்கணும்னு சொன்னியே. அதான் சித்தப்பா, என் நண்பன் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னு சொன்னான். சரி, அதுக்கு என்ன சொன்னான் மாணிக்கம்? கடன் உதவி ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டு வர சொன்னான். கேம்பஸ்ல யூனிட் இருக்குதா அவருக்கு? என்ன கேட்கிறாரு? தெரியாது சித்தப்பா. இந்த கேம்பஸ்ல யூனிட் இருந்தா கிடைக்கும்னு சொல்லு. அதுக்குத்தானே நாங்க இங்க கொண்டு பொட்டல் காட்டுல பேங்க் வச்சிருக்கோம். புரியுதா? இத போய் சொல்லு உன் நண்பன் கிட்ட. யாரு உன் நண்பன்? பேர் என்ன? மாதவன். இத பாரு, இந்த புஸ்தகத்துல எல்லாம் அச்சடிச்சு வச்சிருக்கோம். இது உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு. இதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகம் இருந்தா அவரே என்ன வந்து பார்க்க சொல்லு. சரி சித்தப்பா. அன்பழகன் இயல்பாக சுற்றும் முற்றும் பார்த்தான். அப்பா, எவ்வளவு பெரிய இரும்பு பெட்டி என்றான். இதுலதானே எல்லா பணமும் இருக்கு. அதென்ன சித்தப்பா சிவப்பு விளக்கு? அது சாயங்காலம் பூட்டிக்கிட்டு வரேன்ல எல்லாத்தையும். அப்ப அதுக்கு உண்டான சுவிட்சையும் போட்டுட்டு வந்துடுறது. யாராவது இந்த இரும்பு பெட்டி கதவை திறந்தா சிவப்பு விளக்கு எரியும். பெருசா மணி அடிக்கும். பக்கத்துல போலீஸ் அவுட் போஸ்ட் இருக்குது, அதுக்கு கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். அங்கேயும் சத்தம் போடுது. கூட்டமே இல்லையே, சின்ன பேங்க் தானே, அதுக்கு இவ்வளவு பந்தோபஸ்தா? கேஷ் ஜாஸ்தி பொருளதுல. பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரிகள் எல்லாம் நம்ம கிட்ட தானே கணக்கு வச்சிருக்காங்க. சம்பள பணமாவே மாச கடைசியில மொத்தம் 12.5-13 லட்சம் வரைக்கும் புரளுது. அதுக்காகத்தான் இவ்வளவு கான்கிரீட், இவ்வளவு பெரிய இரும்பு பெட்டி, இவ்வளவு பந்தோபஸ்து. கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு தனியா பேட்டரி இருக்குது. எல்லாமே பத்திரமா தான் வச்சிருக்கோம். கண்ணாடி அணிந்த ஒருத்தர் சிவப்பாக நிறைய லெட்ஜர்களுடன் வந்து, சார் சாவி என்றார். சித்தப்பாவிடமிருந்து சாவி கொத்தை வாங்கி அந்த இரும்பு பெட்டியை திறந்தார். இப்ப மணி அடிக்கலையே என்றார். அலாரம் பைபாஸ் பண்ணி வச்சிருக்கேன். சாயங்காலம் தான் அதை ஆன் பண்ணுவோம். நீ உன் ஃப்ரெண்டை எதுக்கும் கூப்பிட்டுட்டு வா. அன்பழகன் கிளம்பும் பொழுது சமாதான கொடி காட்டினான். சித்தப்பா, நான் ஏதாவது நேற்று தப்பா சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. உங்க கூட இருக்கிறதுலதான் எனக்கு வாழ்வு. பரவாயில்லையே, நான் இதெல்லாம் மனசுலயே வச்சுக்கிறது இல்ல. ஆஃப்டர் ஆல் நாம உறவுக்காரங்க தானே இல்லையா? போயிட்டு வா அன்பு. அவசியம்தான். அவருக்கு இந்த 15 தினங்களில் சந்தேகம் எதுவும் ஏற்படக்கூடாது. இன்றைக்கு நான் கேட்டது கூட அதிகமோ? சந்தேகம் ஏற்படுமோ? என்னையா? அப்பாவி அன்பழகனையா? யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். மாணிக்கத்தின் திட்டத்தின் எளிய சிக்கல் இல்லாத தன்மை அவனை கவர்ந்தது. ஆனால் அவன்தான் இன்னும் தீர்மானிக்கவில்லையே. எந்த கணமும் அவன் வாபஸ் வீட்டிற்கு திரும்பவில்லை. லஸ் முனைக்கு சென்றான். ராஜசேகரன் பூட்டி இருந்தான். காமதேனுவில் ஒரு தமிழ் படத்தில் போய் உட்கார்ந்தான். தூங்கி போனான் அன்பு. 8. திட்டம். சபாஷ், அப்ப நீ ஒத்துக்கிற? இல்ல மாணிக்கம், இன்னும் இல்ல. மறுபடியும் பயமா? இத பார் அன்பு, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு சான்ஸ் தான் வரும். ஒரு காதல், ஒரு கல்யாணம், ஒரு திருட்டு. நீங்க அந்த இரும்பு பெட்டியை பார்க்கணும். நாம என்ன இரும்பு பெட்டியை வெடி வச்சு திறக்கவா போறோம்? அதுக்கு உண்டான சாவியை போட்டு பூ கணக்கால திறக்க போறோம். கதவை திறந்த உடனேயே போலீஸ் அவுட் போஸ்ட்ல மணி அடிக்கும். அதுலதான் தம்பி சிக்கல். நீ எப்படியாவது இன்னொரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டு வரணும். அந்த பைபாஸ் சொல்றாரு பாரு உங்க சித்தப்பா, அதுக்கு உண்டான சுவிட்ச் எங்க இருக்குன்னு எப்படியாவது நீ விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். சந்தேகப்படுவார். இந்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். மேலும் சந்தேகப்படுறதுக்கு நாம எந்த ஆதாரமும் வைக்க போறது இல்லையே. நீ ஊரை விட்டு ஓட போறியா? இல்லையே, இங்கேயே தானே இருக்க போற. உன்னை பத்தி நினைக்க கூட மாட்டாங்க. மாணிக்கம், சாவிக்கு பிரதி எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 10 நாள்ல செய்தாகணும். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டா முதல் தேதி திங்கக்கிழமையா? அடுத்த ஏப்ரல்ல தான் வருது. நீ பிரதி மட்டும் சோப்ல எடுத்துக்கிட்டு வந்துரு, நான் பாக்கிய பாத்துக்கிறேன். ஒன்னு செய்யலாமே, சனிக்கிழமை ராத்திரி நான் சாவி கொத்தையே எடுத்துட்டு வந்துடுறேனே. முட்டாள்தனம். வீட்டுல இருந்த சாவி கொத்து காணாம போயிடுச்சுன்னா முதல்ல வீட்டுல உள்ளவங்கள தானே சந்தேகப்படுவாங்க. இத பாரு அன்பு, நான் ரொம்ப வருஷமா யோசிச்சு வச்சுட்டு இருந்த பிளான் இது. முதல்ல பேங்க், ஒதுக்குப்புறமா அதிகம் பத்திரம் இல்லாத புதுசா இருக்கணும். அடுத்தது பணம், குறைஞ்சது 10 லட்சமாவது புரளம். எவ்வளவு முயற்சிக்கு உண்டான பலன் வேண்டாமா? அப்புறமும் உடைக்கிறது, வெடிக்கிறது எதுவுமே கூடாது. சாவி போட்டு திறக்கணும். அவசரமே கூடாது. சனிக்கிழமை ராத்திரி பூரா இருக்கு. ஏதும் தப்பிதமா நிகழ்ந்து போச்சுன்னா
ஞாயிற்றுக்கிழமை ஒரு போனஸ் நமக்கு. ஓடி போற சமாச்சாரம் கிடையாது. நாம ஊருக்குள்ளேயேதான் இருக்க போறோம். நீ அந்த வாட்ச்மேன் அவன் என்னை பார்த்திருக்கானே மாணிக்கம், அதை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன செய்வீங்க? கொலைகிளைனா நான் வரல. சேச்சா, அதெல்லாம் அனாவசிய ரத்தமும் கிடையாது. அவசியமா இருந்தா ரத்தம் சிந்தித்தா ஆகணும். ரொம்ப அவசியம்னா என்னை விட்டுடுங்க. எனக்கு ஒரு துளி ரத்தம் கூட ஆகாது. இப்ப யார் சொன்னாங்க ரத்தம் சிந்த போறதுன்னு? வாட்ச்மேனை பத்தி நீ கவலைப்படாத அன்பு, நான் கவனிச்சுக்கிறேன். வாட்ச்மேன் சங்கதியில எனக்கு என்னவோ கொன்னுகின்னு செஞ்சிருவீங்களோன்ட்டு. அடடடா, அதெல்லாம் தேவையே இல்லை கண்ணா. நீ உன் பங்குக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிரு, அது போதும். சின்ன சின்னதா சோப்பு கட்டியில அந்த சாவிகளுடைய பிரதி, அதுதான் நீ செய்ய வேண்டியது. அப்புறம் அந்த அலாரத்தை வாயடைக்கிறதுக்கு சுவிட்ச் எங்கன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? பாக்கலாங்க என்றான் அன்பு. பாக்கலாம்னு சொல்லாத, செய்யறேன்னு சொல்லு. செய்யறேங்க என்றான் தயக்கத்துடன். இன்னும் அவனுக்கு பயமாகத்தான் இருந்தது. அந்த வாட்ச்மேனை என்ன செய்ய போகிறான் என்று பயமாகத்தான் இருந்தது. கொலை செய்யத்தான் யோசிக்கிறான். என்னிடம் சொல்ல மறுக்கிறான். கொலை செய்ய பெரிய குற்றம். வேண்டாம், இதில் ஆரம்பத்திலேயே தப்பு. ராப்பகலாக பேங்கில் காவல் இருக்கிறான். அவனை என்ன செய்வது என்பது இன்னும் தீர்மானிக்காத போது திட்டம் குறையுள்ளது. மாணிக்கம், என்னை விட்டுடுங்க, நான் வரல. உங்களோட சவகாசம் இதோட சரி. எனக்கு இவ்வளவு ஆசை வேண்டாம், அவ்வளவு பணம் வேண்டாம். உண்மையை சொன்னா எனக்கு பயமா இருக்குதுங்க. சாதாரண திருட்டுல தான் ஆரம்பிக்கும். எதிர்பாராத தடங்கல்கள் நேரும். கொலைக்கு கூட கொண்டு போய் விட்டுடும். வேண்டாங்க. என்னது வேண்டாமா என்றான் மாணிக்கம். விட்டுடுங்க என்ன. மாணிக்கம் மிகுந்த கோபம் கொள்வான் என்றுதான் எதிர்பார்த்தான். பதிலுக்கு அவன் வசீகரமாக சிரித்தான். இத பார் அன்பு, உன்கிட்ட முழு திட்டத்தையும் நான் சொல்லல. சமயம் வரும்போது சொல்லலாம்ட்டு இருந்தேன். இதுதான் சமயம் போல இருக்கு. உட்காரு. இன்னொரு காஃபி சாப்பிட்றியா? வேண்டாங்க. வாட்ச்மேன் விவகாரம் தானே உனக்கு உறுத்துது. இத பார் என்று தன் பையில் இருந்த ஒரு காகிதத்தை எடுத்து காட்டினான். இங்கிலீஷில் எழுதியிருந்தது. யுனைடெட் கோஆபரேட்டிவ் பேங்க் என்று தலைப்பு எழுதியிருந்தது. அட, எங்க சித்தப்பா பேங்க்கு. அதுக்கு கீழே பாரு, அடையார் கிளை. ஆர்வத்துடன் தட்டுத்தருமாறி படித்தான். புரிந்தது. நிமிர்ந்தான். மாணிக்கம் புன்னகையுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். இப்ப என்ன சொல்லு? மாணிக்கம், நீங்க பெரிய ஆள், பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள். நம்பவே முடியலைங்க. முதல்ல இந்த வேலை கிடைக்க போறதுன்னு தெரிஞ்சதுனால தானே நான் இந்த திட்டத்தையும் செயல்படுத்த ஆரம்பிச்சேன். எவ்வளவு லஞ்சம் கொடுத்து பெரிய மனுஷங்க சர்டிபிகேட்டு. அன்பழகன் மறுபடியும் அந்த கடிதத்தை படித்தான். உங்கள் இந்த தேதியிட்ட விண்ணப்பத்தின் சார்பாக உங்களுக்கு எங்கள் பேங்கில் தற்காலிகமாக இரவு பாரா காவல் வேலை தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதற்காக தினக்கூலி. அடே அப்பா, ரொம்ப தீவிரமா யோசிச்சு வச்சிருக்கீங்க. இன்னைக்கு தான் ஆர்டர் வந்தது. 20ஆம் தேதியிலிருந்து வேலையை ஒப்புத்துக்கலாம்னு இருக்கேன். ஆனா என்றான் மாணிக்கம். ஆனா இந்த வாட்ச்மேன் வேலைக்கு பேங்குக்கு உள்ள விட மாட்டாங்களாம். 6 மணி வாட்ச்மேன் எல்லாம் லைட்டையும் போட்டுக்கிட்டு போயிடுவானாம். நான் வெளியில ராப்புரா ரோந்து சுத்திக்கிட்டு இருக்கணுமாம். வாசல்ல ஒரு கூண்டுல கூட 1 மணிக்கு ஒரு தடவை பஞ்சிங் கிளாக்ல பஞ்ச் அடிக்கணுமாம். அப்ப அன்னைக்கு ராத்திரி நீங்க தான் வாட்ச்மேனா? ஆமாம். சனிக்கிழமை 6 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணி வரைக்கும். சாவி போட்டு திறந்து நிதானமா அத்தனை பணத்தையும் எடுத்துக்கிடலாம். நீ நடந்து கூட வீட்டுக்கு போகலாம். வேணும்னா என்ன, இந்த வாட்ச்மேனை கட்டி போட்டுடு.